தலைவர் 173லேருந்து சுந்தர்சி அவர்கள் விலகினதுக்கு அப்புறம் அவர் விலகினதுக்கான காரணம் இதுதான் அதுதான் அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் ரைட் அப்லாம் போயிட்டுருக்கு எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும். ஆனால் அதுக்கு முன்னால் ஆனந்த விகடன் எங்கேயோ போயிட்டாங்க. ரொம்ப நாளாக பார்க்காத சூப்பர் ஸ்டாரை பார்க்கலாம். கமல் ரஜினி சுந்தர்சி காம்போ சீக்ரெட்ஸ்னு இந்த அட்டைப்படத்தை அவங்க ஃபோட்டோவை வந்து அட்டைப்படத்துலேயே வந்து போட்டு ஒரு ரைட்டப்பே எழுதி தள்ளிட்டாங்க இந்த வாரத்துக்கு. அதுக்கு அடுத்த நாளே இப்படி ஒரு அறிவிப்பையும் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து வெளியிட்டார். அதை அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அது வேறு. இன்னொரு பக்கம் பாலிமர் நியூஸ் வந்து ரஜினி படத்துலேருந்து சுந்தர்சி விலக காரணம் ஃபர்ஸ்ட் காப்பியா படமே காப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன செய்தி தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் பாலிமர் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் 173 இந்த காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. இதிலேருந்து ஒரு வாரத்திலேயே சுந்தர்சி அவர்கள் வந்து விலகிட்டார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை இயக்கிறதுக்கு ஒவ்வொரு இயக்குனரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி வந்து சுந்தர்சி அவர்கள் திடீர்னு வேகமாக வந்து விலகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னோட அறிக்கையில் சிறப்பு தருணங்கள் எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களோடையும் கமல்ஹாசன் அவர்களோடையும் கடந்த சில நாட்களாக நிறையா அமைஞ்சுது. அதெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு விலை மதிக்க முடியாத பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுமாரி அவங்கள்ட்டேருந்து நான் நிறையா உத்வேகம் ஞானம் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேடுவேன் அவங்க மூலமாக அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்போ சுந்தர்சி அவர்களுக்கு உத்வேகம் ஞானம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க பாலிமர் நியூஸில். அதாவது சுந்தர்சி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அவர் அதை பாசிட்டிவான ஒரு நோட்டில் தான் அவர் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அதை வந்து அவங்க அப்படியே நெகட்டிவாக சுந்தர்சி அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த செய்தி தொகுப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு கதை விவாதம் நடந்துச்சான் ரஜினி அவர்களுக்கும் சுந்தர்சி அவர்களுக்கும். அப்போ 4 கதை சொன்னாராம் சுந்தர்சி அவர்கள். அதை வந்து கொஞ்ச நாளாக டெவலப் பண்ணக்கூடிய வேலையில் இருந்தாராம். டெவலப் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லும்போது 1980களில் அவர் நடித்த படங்களுடைய நினைவுகள்லாம் அவருக்கு வந்துச்சான். கொஞ்சம் காட்சி கதையெல்லாம் மாற்ற சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாராம். அது மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்னாராம். உடனே கதை முடிவாகாமல் இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால இழுத்துக்கிட்டே போச்சான். உடனே சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு மனக்குழப்பத்தில் முன்னணி நடிகர்கள்ட்ட போய் நம்ம மாட்ட வேணாம், நமக்கு இருக்கிற பேரையும் வந்து நம்ம வந்து கெடுத்துக்க வேணாம், அதனால் நம்ம வந்து நமக்கு கிடைச்சதை வச்சு சிறப்பாக வாழ்ந்துக்குவோம் இருக்கிறத வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாராம். அதேமாதிரி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்கிட்ட அவர் வந்து இதுமாதிரி ஃபஸ்ட் காப்பியில் நான் வந்து பண்ணித்தரேன் இந்த படத்தை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் எந்த படத்தையும் நாங்கள் வந்து பண்ண விடுறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னதுனாலையும் அவருக்கு வந்து ஒத்து போகாமல் விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே வந்து சுந்தர்சி அவர்கள் யார்ட்டையும் சொல்லலை, கமல்ஹாசன் அவர்களும் சொல்லலை, ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லலை. அப்போ இதெல்லாம் அவங்க எந்த அடிப்படையில் ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் சொல்கிறாங்கங்கிறது தெரியல. அந்த செய்தி தொகுப்புடைய முடிவில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இதுக்கு முன்னாடி பல படங்கள், அதாவது முத்து, படையப்பா, லிங்கா இந்த படங்கள்லாம் இயக்கியிருக்கக்கூடிய KS ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப திட்டம் போட்டு எந்த படத்தையும் பண்ணக்கூடியவர், அதனால் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகரான இதுக்கு முன்னாடி பேட்டை அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதோட அந்த செய்தியை வந்து முடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மற்றபடி இதுதான் உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. ஏன்னா கதையை ஃபுல்லாக கேட்காமையே எப்படி இவங்க வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கதையெல்லாம் ஃபுல்லாக கேட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு. எல்லாருமே அதை வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு பிறகு தான் ரஜினி அவர்கள்ட்ட வந்து ஒரு கதையை டெவலப் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் கதை பிடிக்கலன்னு சொல்லி அதனால் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கன்னு அவர் சொன்னது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து 99% இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% கூட உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை ஏதாவது 1-2 விஷயங்கள் வந்து கொஞ்சம் அரசல் புரசலாக இவங்க சொன்னதுக்கு மாறாக நடந்துருந்துருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி. ஆனால் ஃபுல்லாகவே இதுதான் உண்மை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்து வந்துட முடியாது. இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இந்த காம்போ அப்படியே தான் தொடருது. சுந்தர்சி அவர்கள் இல்லையே தவிர ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறார் அந்த படத்தில் தலைவர் 173. அதை கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. டேரக்டர் யாருங்கிறத கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி சீக்கிரமே அறிவிப்பாங்க. அதனால் அதுவே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அது வரைக்கும் வேறு எதையும் நம்ம வந்து நம்ப வேணாம். அதனால் தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பாலிமர் நியூஸ் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, இது உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுடைய பார்வை என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.